கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோட் 1334 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் நீதிமொழிகள் 10 அதிகாரம் 24 வசனம். துன்மார்க்கன் பயப்படும் காரியம் அவனுக்கு வந்து நேரிடும், நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். நீதிமான் விரும்புகிற காரியத்தை கர்த்தர் கொடுப்பார். நீதிமொழிகள் 10 அதிகாரம் 6 வசனம் சொல்லுகிறது, நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும், நீதிமானுடைய பெயர் புகழ் பெற்று விளங்கும். நீதிமான்கள் கூப்பிடுகிற பொழுது கர்த்தர் கேட்டு அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். நீதிமானாய் வாழ்கிற ஒருவனுக்கு ஆசீர்வாதங்கள். நீதிமான் பயப்பட தேவையில்லை. ஆனால் துன்மார்க்கன் பயந்து பயந்து வாழ்வான். அந்த பயம் போக வேண்டுமானால் துன்மார்க்கம் அவனை விட்டு போக வேண்டும். துன்மார்க்கத்தை விட்டு விலகி நீதிமானாய் நீ வாழுவாயானால் நீ விரும்புகிற காரியம் உனக்கு நடக்கும். மகனே, நடக்கும் மகளே, கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இன்றைக்கு யார் யார் துன்மார்க்கமாய் வாழ்கிறார்களோ அவர்களுக்கு எச்சரிப்பான செய்தி வருகிறது. துன்மார்க்கத்தை விட்டு மனம் திரும்பு. நீ அப்படி மனம் திரும்பாவிட்டால் நீதான் பாதிக்கப்படுவாய். துன்மார்க்கத்தை விட்டு மனம் திரும்பி நீதிமானாய் வாழ்வாயானால் நீ விரும்புகிற காரியத்தை கர்த்தர் உனக்கு கொடுக்க போகிறார். மகனே, மகளே, சகோதரனே, சகோதரியே, நீ விரும்புகிற காரியம் உன்னை தேடி வரும். நீ செய்ய வேண்டியதெல்லாம் நீதிமானாய் பரிசுத்தவானாய் வாழ்ந்து பார். ஆச்சரியப்படத்தக்க அளவிலே உன் விருப்பங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிறைவேற்றுவார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.